ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஜி எடிட்டர். நம்ம புறாங்கள் என்னடா எதையோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது வேற ஒன்றும் இல்லை, மஞ்சப்பொடி. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மாதத்துக்கு நம்ம புறாங்களுக்கு குதிரை தண்ணியில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம், அது மிக்ஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புறாங்களுக்கு குதிரை தண்ணியில் மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா மஞ்சள். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் போடாமல் மஞ்சள் பொடி தான் போட்டிருக்கேன். அந்த மஞ்சள் பொடி நான் அந்த தட்டில் தட்டி கொஞ்சம் எல்லா புறாங்களுமே கொத்த ஆரம்பிச்சிருச்சு. புறாக்களுக்கே தெரியுது இது நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால புறாக்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதிகமாகும். அதாவது எந்த ஒரு நோயுமே வர முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த கேன்கர் அந்த மாதிரி டிசீஸ்லாம் வரதை வந்து நம்ம ஈஸியாக தவிர்த்துக்கலாம். அப்புறம் என்னென்னா புறாக்களோட உடம்புக்குள்ள எதுவும் சின்ன சின்ன புண்கள் இருந்துச்சுன்னா இந்த மஞ்சளால் ஈஸியாக க்யூர் ஆயிரும். ஜென்ரலாக புறாக்களுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுறது முக்கியமான ஒன்று. ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து வசம்பு. அந்த வசம்பு அப்புறம் அது கூட ஒரு துண்டு சுக்கும் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த வசம்பு எதுக்கு மெயின்னு பார்த்தீங்கன்னா, புறாக்கள் வந்து நம்ம நேச்சுரலாக டிவார்மிங் பண்ணுறதுக்கு இந்த வசம்பு வந்து ஒரு முக்கியமான ஒன்று. இந்த புறாக்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற குடற்பொருட்கள்லாம் வந்து ஈஸியாக அகற்றிடும். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வெளிய மெடிசன் வாங்கி வந்து அந்த டிவார்மிங் பண்ணலாம். நேச்சுரலாக பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். இந்த வசம்பு வந்து நீங்கள் நல்லா நச்சு போட்டிங்கனாலே அந்த தண்ணிக்குள்ள வந்து அது ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட சாறு வந்து உள்ளே இறங்கும். கசப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கிறனால தண்ணியை ஃபஸ்ட்டு குடிக்காது. நீ பக்கத்தில் இருந்து நல்ல தண்ணி இல்லைன்னா அந்த தண்ணியை தான் குடிச்சாகணும், வேறு வழி இல்லாமல் குடிச்சிடும். இது கூட ஒரு துண்டு சுக்கும் வச்சுருக்கனால இந்த சுக்கா சளி பிரச்சனைலாம் வராமையும் புறாக்களை வந்து பாதுகாத்துக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நேச்சுரல் சோர்ஸ் ஃபார் பிஜன்ஸ்னு கேட்டிங்கன்னா பூண்டை தான் சொல்லுவேன். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா புறாக்களோட லங் கெப்பாசிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரி மைக்ரோப்ஸ்னால் வர நோயை வந்து புறாக்களுக்கு வந்து பாதுகாக்கும். இன்றைக்கி நான் தேவையில்லாமல் இதில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மலாக பூண்டை நச்சு அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இதை வந்து ஒரு நாளைக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஓவராக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த தண்ணியை அப்படியே சேஞ்ச் பண்ணுறது நல்லது. இது புறாவோட உள்ளுறுப்புகளான லிவர் இந்த மாதிரி இதுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரேஸ் பீஜன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேஸ் கூட முடியை வந்து மூக்கிலலாம் வச்சு அதை வந்து ஸ்மெல் பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் அதோட லங்ஸ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாதத்தில் 3 தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை மஞ்சள், இந்த மாதிரி வசம்பு, அப்புறம் பூண்டு, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நேச்சுரல் மெடிசன் கூட நீங்கள் இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். புறாக்களும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.